வேண்டாண்ணா அண்ணா வேண்டாண்ணா அண்ணா அண்ணா வேண்டாம் வேண்டாண்ணா அண்ணா அண்ணா வேண்டாண்ணா வேண்டாம் அம்மனி வேண்டாண்ணா அம்மனி அம்மனி என்ன மணி என்னாச்சு? அது சந்தையில நடந்த சம்பவத்தை என்னால இன்னும் மறக்க முடியலண்ணா. ஆமாம்மா, அந்த சம்பவத்தை நாம 2 பேருமே மறக்க முடியாது. அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு தூங்காம இருக்கிறதாக்கும். இந்த பாரு, மனசை போட்டு குழப்பிக்காம அதையே நினைக்காம பேசாம படுத்து தூங்கு. அண்ணன் சொல்றேன்ல, தூங்கு. தம்பி தம்பி, யார் நீ இங்க வந்து படுத்திருக்க? என்ன ஊருங்க இது? ராத்திரி பஸ்ல வந்தேன். ஆம்பளைங்க யாரும் நடமாடக்கூடாது, ஊரு கட்டுப்பாடுன்னு சொல்லி என்ன இங்கேயே படுக்க வச்சுட்டாங்க. நல்ல வேளை இந்த சடையாண்டி சாமி தான் எனக்கு துணையா இருந்தாரு. ஊருக்கு ஊரு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இந்த ஊருக்கு இதுதான் கட்டுப்பாடு. அது போகட்டும், இந்த ஊருக்கு என்ன விஷயம் வந்திருக்கீங்க? நான் ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். இந்த ஊரை டெவலப் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஏன் சார், பண்ண விடுவாங்களா? என்ன அப்படி கேட்டு போட்டீங்க? எங்க ராசபகன் வந்து பாருங்க, எல்லாம் புரியும். பொட்டி படங்களாம் எடுத்துக்கிட்டு வண்டியில இருங்க, கொண்டு போய் விட்டுறேன். வாங்க. தெரியாதான் கேக்குறேன், யாருங்க அந்த வேலன்? ஏனுங்க? இல்ல, பிராக்டிக்கலா ஒத்து வராத ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு. என்ன ரொம்ப படிச்சவரா? அவர் பள்ளிக்கூடத்து பக்கம் போனது இல்லைங்க. அதானே பார்த்தேன். படிச்சிருந்தா இப்படி ஒரு முட்டாத்தனமான சட்டத்தை போடுவாரா என்ன? இல்ல கேட்டேன். தம்பி, மருந்து கசப்பாத்தான் இருக்கும், குடிச்சாதான் குணமாகும். அதே மாதிரி தான் சட்டமும். ஆமா, நீங்க யாரு? இந்த ஊர் தான். உங்க பேரு? நீங்க வாங்க சொல்றேன். பயப்படாம வாங்க. ஐயா. யாரு இது பையன்? பையன் இல்லைங்க, நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஆபீஸுங்களாமா. ஆபீஸரா? ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸருங்க. என்னத்த ஊரை டெவலப் பண்ண போறீங்க? அது சரிங்க, திடுதுப்புன்னு வந்துட்டாருங்க. திடுதுப்புன்னு யாருப்பா வர சொன்னா? இல்ல, அது எங்க தங்க வைக்கிறதுன்னு. நீ சிபாரிசு வந்திருக்கியா? என்ன வழக்கமா ஆபீஸர் நம்ம ஊருக்கு வந்தா எங்க தங்க வைப்பான்? பள்ளிக்கூடத்துல படுக்க வைப்பான், அங்கேயே படுக்க வை. ஆனா தம்பி, காலையில இருந்துருச்சு இந்த மாதிரி பூ போட சட்டையெல்லாம் போட்டு ரோட்ல நடக்காதீங்க. எங்க ஊர் நாய் ஒரு டைப் கடிச்சு வச்சிரு. இல்ல வேலை. நீங்க தான் வேலனா? முட்டாத்தனமா சட்டத்தை போட்டதை யாரும் கேட்டீங்கல்ல, அந்த வேலை நான் தான். சாரி சார். ஓஹோ, வந்து இறங்குனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. கேள்வி மேல கேள்விங்க. அப்ப இவர் படிச்சு பாஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு, சிபாரிசு வந்திருக்க மாட்டார். சார், படிச்சவனு பந்தா பண்ணிட்டு இருக்காதீங்க. எதா இருந்தாலும் இந்த ஊரை பத்தி வேலை கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. ஓகே சார். தேங்க்யூ. பையனை ஸ்கூல்ல விட்டு வந்தாங்க. வாங்க. ஆபீஸரா? புள்ள பிடிக்கிற மாதிரியே இருக்கானே இவன். சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சங்க சங்க நிறுத்துங்க. பாமா அவர் வளையக்காரரு, அவரை போட்டு ஏன் அடிக்கிறீங்க? அண்ணா, இது என்ன? 50 ரூபா. அண்ணே, இந்த நோட்டை இவன் கிழிஞ்சு போயிரு சொன்னா ஒத்துக்குவேன், அழுக்காயிரு சொன்னா ஒத்துக்குவேன். அண்ணே, இது ஒரு மாதிரி கோயம்புத்தூர் நோட்டாத்திற்கு சொல்ல ஒத்துக்குவேன். சரி அண்ணே, இந்த நோட்டு செல்லாத சொல்றானே. இப்படி இருந்துச்சுன்னா செல்லான்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுங்க அண்ணே. இத செல்லாதுன்னு சொல்ற உரிமை இந்த இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது. யாருக்கு? இதுல கையெழுத்து போட்டிருக்கிறாரு ரிசர்வ் பேங்க் கவர்னர், அவருக்கு தான் இருக்குது. இவன் எப்படி சொல்லாத? ஆமா ஆமா, நீங்க சொல்லுங்க சரிதான். நாம செல்லாதுன்னு சொல்லக்கூடாது. நோட்டு விஷயத்துல சரியா இருக்கு உங்ககிட்ட. சந்தா வசூல் பண்ற பொறுப்பை ஒப்படைச்சு தப்பே இல்லைங்க. அப்ப இந்த மாசம் சம்பளத்தை கூட்டி கொடுப்பீங்களா?
சில்லற காசா கொடுப்பேன். ஏன்? அப்பதானே அழுக்கா இருக்கு கிழிஞ்சிருக்கு செல்லாரு சொல்ல மாட்டீங்க. ஆமா, இது யார் நோட்டுது? என்னதுண்ணே? இந்தாங்க. ரொம்ப நல்லதுண்ணே. நீங்க போங்க. வசூல முடிச்சிட்டு சீக்கிரம் வந்து சேருங்க. அது எதுக்கு சடவெடுக்கிறீங்க? உங்களை எங்க தானே தேடுறது? ஏன்? நேத்து நீங்க கொடுத்த 5 ரூபாய் நோட்ல நடுசென்ற ஓட்ட இருக்குன்னு செல்லாட்டாங்கண்ணே. ஏன்டா மனுஷ உடம்புல அங்கங்க 9 ஓட்டை இருக்குது, அத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. 1 ரூபாய் நோட்ல 1 ஓட்டை, அத கேட்க வந்துட்டே அசலூர் காரணா? அப்ப நீ கேட்கறதுக்கு ஆளே இல்ல. அடிச்சு நல்லா எழுதுறா. எந்த வெட்டி நட தொடக்கிற? எந்த சைடுல என்ன? என்னது எச்செல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்ட? இவன் தானுங்க. ஒழுங்கா எழுதுங்க. ஐயா அசிங்கம். டீச்சர், இது எங்க பரவாயில்ல, உங்க மேல காக்கா எச்சம். அதனால என்ன டீச்சர், இடது பக்கம் காக்காய் எச்ச பட்டதுனால இன்னைக்கு எதிர்பாராத சந்திப்புன்னு நடக்க போகுது. சரி சரி, கரெக்டா எழுதிட்டுருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க டீச்சர். ஏய், பலாபலன்லாம் சரியா சொல்றியே. நேத்து என் மேல வலது பக்கம் எச்சம் விழுந்துச்சு. என்னடா பலாபலன்? வலது பக்கமா? வண்டி ஏறி வலது கையை காணாம போயிரு. ஐயா யார் நீங்க? இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் இல்லவே இல்ல. ஆமா, நீங்க யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து நான் ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீசர். என்ன இங்க தான் தங்க சொல்லிருக்காங்க, அதான் இங்க தங்கி இருக்கேன். ஓஹோ, அது நீங்க தானா? ஆமா, நான் தான். தாவணி எல்லாம் சரி பண்ணிட்டீங்களா? ஆ, இப்போ முகத்தை பார்த்து பேசலாம். நம்பி பார்க்கலாமா? ம். ஆமா, நீங்க இந்த ரூம்குள்ள எதுக்கு வந்தீங்க? நான் வந்து இங்கதான் மரத்தடியில வயசானவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுக்கும்போது மேல இருந்து காக்கா எச்சப்பட்டுருச்சு. க்ளீன் பண்ணலான்னு வந்தேன். வந்தப்போ நானும் சொல்லிட்டேன், நீங்க ஐயோன்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் மறந்துடுங்க. உங்களை பத்தி எங்க அண்ணன் நிறைய சொல்லியிருக்காரு. அண்ணனா? யாருங்க உங்க அண்ணன்? வேலை. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. வரேங்க. வாங்க. வரேங்க. வாங்க. வரேங்க. வராதீங்க. நான் எத்தனை நேரமா நின்னுட்டு இருக்கேன். அங்கேயே வந்துட்டேடா. புடா சீக்கிரம் கண்டா. கொண்டாட கண்டியா. சென்ட் மேல உள்ள மேல பெரிய வளைவு வந்து. இருங்க. அப்புறம் இருங்க. சத்த போடாதீங்க. இத பாருங்க. சரியா இந்த வளையத்தை அந்த பொருள் மேல போடணும். அப்பதான் அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும். அதானே நீங்க வாரு. இந்த போடணும். அப்பதான் உண்டி விழுகாது எங்களுக்கு கலெக்ஷன். போடுங்க போடுங்க போடுங்க, நல்லா போடுங்க மகள, நல்லா போடுங்க. ஒண்ணு விழுகாது. போடுங்க போடுங்க போடுங்க. எல்லாம் மாங்க மாட்டேங்குது. ஓ, சென்ட் அடிக்க முடியாம போச்சு. போடுங்கடா. போடு. ஒண்ணு விழுகாது. எப்படி? எப்படி? போடுங்க. காசு இல்ல, காசு கை கொடுங்க. போதும். யாரு போங்க. காசு கூட. என்ன பொண்ணு? என்னையா அப்படி ஈடு பாக்குற? வளையம் போடணும். முதல்ல பணத்தை எடு. யோ, 100 ரூபாய்க்கா? இதுக்கு மேலையும் போடுவேன். இந்தா. எனக்கு உங்களுக்கு உண்டு. இந்தா. போடியா பாப்போம் பொருள் விழுகுதான்னு. என்னைய பாக்குற? போடியா. வளையம் போட்டா பொருள் எனக்கே சொந்தம், அப்படித்தானே? ஆமா. என்னையா வளையத்தை பொருள் மேல போடுச்சுனா ஏன் மேல போடுற? என்ன திமிரா?
இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பொருள் தானே, ஒன்னையும் சேர்த்து தான். வளையம் போட்டல, வாமா சும்மா வாமா, உனக்கு தனியா கடை வச்சுட்டேன், வா வாடி. கையை முடிஞ்சு அண்ட ஓடும், அட ஓடும். ஏய், என்ன இது? ஒன்ற அப்பனுக்கும் உனக்கும் வேற வேலை இல்லையாக்கும்? சந்தையில வந்து இது மாதிரி சூது நடத்தக்கூடாதுன்னு பல முறை சொல்லிக்கலாம்ல. என்ன அண்ணா திருடுதலமா போடுறாங்கண்ணே. என்ன திருத்தனமா போடுறாங்க? எல்லாம் நீங்க தான் காரணம். இந்த பாரு, ஒழுங்கா மறுவாதையா கடையை நீங்க காலி பண்றியா இல்ல நான் காலி பண்ணட்டுமா? வளையம் போட்டுதானே? வளையம் போட்டா ஏன் இவரு போட மாட்டாரா? எங்க போட சொல்ல பாக்கலாம். இவர் மட்டும் இன்னைக்கு வளையம் போட்டு என் கடையை காலி பண்ணட்டும், நான் இப்பவே தொழில மாத்திக்கிறேன். கரெக்ட். என்ன கரெக்ட்? அண்ணே, பொம்பளை தான் ஆம்பளைய திருத்துவா. ஆ. இப்ப நீங்க பொம்பளைய திருத்த வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, நழுவ விட்டுறாதீங்க. அதுக்காக என்ன வளையம் போட சொல்றீங்களா? சூதாட சொல்லணுண்ணே, இந்த சவால்ல ஜெயிங்கன்னு சொல்றேன். ஓஹோ, நீங்க அப்படி வளையம் போறீங்களாக்கும்? அதே வளையம் தான். அம்மனை வளையத்தை எடுத்து கொடு. ஆ. சோப்பு போட்டாச்சு. பவுடர் பூசியாச்சு. சென்ட் அடிச்சாச்சு. குங்குமம் வச்சாச்சு. இன்னும் போடவே இல்லையே. அண்ணா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. குங்குமம் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்பா போச்சு. கதை முடிஞ்சு போச்சு. ஐயோ அப்பா. என்ன ஐயோ அப்பா அம்மா மாட்டா பாத்துட்டு போட்டது போட்டதா சங்கு எல்லா பொருளையும் வாரி வளைச்சு சாக்குல கட்டுங்க, கொண்டு போயிருவோம். சரி. கோவிந்தா. ஏன்பா கண்டிப்பா ஊரை விட்டு போய் தான் ஆனுமா? சத்தியமா எனக்கு இதுல இஷ்டம் இல்லம்மா. ஆனா காலத்தின் கட்டாயம் நம்ம போய் தான் ஆகணும், வேற என்ன பண்றது? டேய் நீயாவது சொல்லண்டா. அவன் எப்படி சொல்லுவான்? அவன் தான் இந்த ஒரு பெரிய பண்ணையாராட்ட கை வீசி நடந்து வந்துட்டு இருக்கிறானே. பாரு, ஆள் வர்றாரு, கண்டுக்காம கொஞ்சம் நில்லுங்க. ஆமா, என்ன நாகன்னியும் அப்பாவும் பொட்டி படுக்கலை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு கிளம்பிட்டீங்க? எங்க கன்னியாகுமரிக்காவா? ஏன் கிண்டல் பண்ண மாட்டீங்க? இந்த கண்ணியை குமரியை வச்சுக்கிட்டு உங்க ஊருக்குள்ளார புலப்பத்தான நடத்த விட மாட்டேன்ட்டீங்களே. அப்போ ஊரை விட்டு போறதாவே முடிவு பண்ணிட்டீங்க இல்ல? இங்க பாருங்க, எங்க ஊர் நம்பி வந்துட்டீங்க, இனி எங்கேயும் போக வேணாம். உங்களுக்கு இருக்க இடம், பொழப்புக்கு ஒரு வேலை எல்லாம் நான் பார்த்தாருனுங்க. இங்கே இருந்துருங்க. இங்க இருக்கு சோறுங்க. ஹலோ, வாங்க, அப்படி வாங்க. ஏன்டா அவரு தான் எல்லாமே பண்றேன்ட்டாரா? அது என்ன பர்டிகுலரா சோத்தை பட்டி கேட்கிறேன்? நடுற நாய ஒரு வேலை போட்டு தாரேன், ஊர்ல இருங்கன்னு தான் சொன்னேன். அதுக்கே உங்க அப்பா உன்னை அம்பன் விட்டு போறாரு. இல்லைங்க, அவர் எப்பவுமே இரு இரு, இது என்ற துண்டல்ல. எல்லாரும் ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடுறாங்க, நீங்க என்ன 7 நேரம் சாப்பிடுறாங்க? ஆமா இது உங்க தொண்டுதான். எப்பவுமே என்கிட்ட தான் இருக்கும். பா பா டா டா எம் எம் பாடம். கால் போட்டாதான் பாடம். கால் மேல கால் போடுறது இல்ல, பாக்கு பக்கத்துல கால் போட்டாதான் பாடம். பா இட் இட்டா எம் எம் சொல்லுங்க. பாட்டம். ஏன் அங்க போய் உட்கார்ந்தீங்க? கோ எஜுகேஷன் டீச்சர். முதல்ல உங்க இடத்துக்கு போங்க. ஐயா கண்ணு, டீச்சர். இங்க கொஞ்சம் வாங்கல. என்னங்க டீச்சர்? அந்த ஆபீசர் அப்பல இருந்து இங்கேயே பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு பாடம் நடத்த கூச்சமா இருக்கு. அவரை கொஞ்சம் அந்த பக்கம் போக சொல்றீங்களா? இவ்வளவு தானே? இப்ப பாருங்க. டேய், நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டாம். ஓ அப்படி ஒண்ணு இருக்குதோ?
ஏப்பன நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்குதா? ஏதோ நாங்க 5-6 கேள்வி கட்டி காலங்கட்ட காலத்துல படிச்சுக்கலாம்னு வந்திருக்கிறோம். அந்த அம்மனியும் பெரிய மனுஷன் பண்ணி சொல்லி கொடுக்குது. இது பாருப்பனு, அந்த அம்மனிக்கு ரொம்ப கூச்ச சுபாவம். நீ பாட்டில் இங்க நின்று கடிச்சு மென்னு முழுக்கமாய் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த அம்மனி எப்படி எங்களுக்கு பாடம் நடத்த? இது பாருப்பனு, நீ இங்க நின்னு எங்க படிப்புக்கு வேட்டு கீட்டு வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடாத. என்ன திருதிருன்னு முழிக்கிற? உரியலையாக்க? Can't you understand? You seems to be educated. What I say, some old people like me came here to learn in our old age. See, generously accepted to teachers. You see, our teacher is very shy type. If you often disturb her with your romantic looks, how she will take the class with full concentration? Have you decided to close our education and send us home? Come on, answer me, yeah. என்ன இப்படி பிச்சு வளரணும்னு பாக்குறியா? நான் சின்ன வயசுலயே வெள்ளைக்காரங்கிட்ட சமையல்காரனை சேர்ந்துட்டேன். இங்கிலீஷ் எனக்கு அத்துப்படி. ஏதோ கடைசி காலத்திலேயாவது தாய்மொழியை கத்துக்கலாம்னு தான் இங்க வந்து சேர்ந்திருக்கிறேன். அதை கடுத்து போடாதப்பன உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் ஜாமி. இன்னும் எங்க நின்று பெறாக் பார்த்துட்டு இருக்கிறேன். கோ மேன். All issues discussed at India-Pakistan talks. அம்மணி, இதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. இதை கண்டு நல்லா பொழைச்சுக்க வேண்டியதுதான். ஆமாப்பா, இப்படி ஒரு நல்ல காலம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. யாரை எதிரி நினைச்சிட்டு இருந்தோமோ அவரே நம்ம பொழப்புக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காரு இல்லப்பா?